திருச்சிற்றம்பலம். பிரார்த்த கண்மம் பயன் தருங்கால் எப்படி வரும் அப்படின்னும் போது, ஏன்னா பிரார்த்த வினைனா நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் அது எந்த மாதிரி வரும் அப்படின்றத பார்க்கும்போது 3 வகையாக அதை பிரிக்கலாம். ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது. அப்போ ஆதி ஆன்மீகம் அப்படின்னும் போது தன்னாலும் பிற உயிர்களாலும் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இதில் அடங்கும். ஒரு ஜென்ரலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம். அப்போ அந்த சைக்கிள்லேருந்து கீழே விழுறது, இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுறது, குளியல் அறையில் வழுக்கி விழுது, இதெல்லாம் தன்னால் வருவன. இதுவே ஒரு மாடு நம்மளை முட்டுது, இல்லை பாம்பு தீண்டுது, இல்லை ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது பிற உயிர்களால் வருபவை. அதே மாதிரி ஆதி பௌதீகம் அப்படின்னும்போது பூத செயல்களால் வருவன. அதாவது நிலநடுக்கம், பெருமழை, பெருவெள்ளம், பெரு வறட்சி, இடி விழுதல், தீ மிகுதல், சூறாவளி அடித்தல், இதெல்லாம் ஆதி பௌதீகம். அப்போ ஆதி தெய்வீகம் அப்படின்னா அந்த பேய், பூதம், பிசாசு அப்படிலாம் சொல்லுவாங்களே, தீய தெய்வங்கள், ஏமன் முதலிய தேவர்கள், அதனால் வர அந்த இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஆதி தெய்வீகம். இதுதான் 3 வகையாக நாம் பிரார்த்த வினைகளை அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம்.